RCB வின்னுடா. Come on. Come on. Come on. Come on. விராட் கோலி நேத்து 12 பாயிண்டோட டெல்லியை பஞ்சர் போட்டு சட்னி போட்டு அடிச்சு டெல்லியில ஓட விட்டு அமிச்சாச்சு அவங்கள. என்ன மாதிரி மேட்சுங்க நேத்து. 188 டார்கெட், 187 ஃபார் 9. சரி, ஆர்சிபி கதை முடிஞ்சு போச்சு. 187. சரி, டெல்லி அடிச்சிருவாங்க. ஜேக் ஃப்ரேசர் மக்கு வார்னரை வேற நேற்று இம்பாக்ட் பிளேயரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. சரி, முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சேன். ஆனால் தலைவன் இஷாந்த் சர்மாவோட பாண்டிங்க தலைவன் டெல்லி பாய்ஸில். ஸோ அவர் டெல்லியில் இருக்காரு. ஆக்சுவலாக விராட் கோலி ஆனனும் நியாயப்படி சொந்த ஊருக்காரர் பார்த்தா டெல்லியில் தான் இருக்கணும் அவர். ஸோ அவர் ஆனால் ஆர்சிபி எடுத்துச்சு பிளான் பண்ணி. Come on, if you gotta give it, you have to take back it. Okay, தலைவா இன்னும் ஒரு மேட்ச். சிஎஸ்கே, ஐயோ ஏன் சிஎஸ்கே? நான் சிஎஸ்கேக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்ணுறதா தெரியலையே. யார் ஜெயிச்சாலும் எனக்கு சந்தோஷம் தான் அந்த மேட்ச்சில். ஸோ ரெண்டுமே எனக்கு க்ளோஸ் ஆஃப் மை ஹார்ட். சிஎஸ்கே ஆர்சிபி ரெண்டு பேருமே விட முடியாது. சரி, யார் அது அடுத்த சனிக்கிழமை வர சனிக்கிழமை யார் ஜெயிச்சா என்ன. ஸோ 187 ஃபார் 9 இவனுங்க அடிச்சிருவானுங்க பார்த்தா எல்லாம் அவுட்டு. ஜேக் பிரஸ் ரன் அவுட் ஆகிட்டு தலைவன் அப்படின்னு தலைவன் தலைவா விட்றா தலைவா விட்றாதரா. ஒரு மேட்ச் எல்லாம் வார்னர் அவுட்டு, சப்னேல் சிங் எல்லாம் விக்கெட்டு. எடுத்து அக்ஷர் பட்டேல் அடிக்க ஆரம்பிச்சான். கட்சியில் ஒரு 50 போட்டு அஷ்டம் அக்ஷர் பட்டேல். சிராஜ் பால்லாம் கீச்சி ஸ்பின்னர் வரலாம். சிராஜ் 3 விக்கெட்டு. அந்த யாஸ் தயாரு டே நீ தாண்டா நேற்று ஸ்டாரு. 3 விக்கெட்ரா. ஆர்சிபியில் பார்த்தா தலைவன் இஷாந்த் சர்மா பால்ல 2 6 வந்து டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு அப்புறம் இஷாந்த் சர்மா பால்ல அவுட் ஆகிட்டு போயிடுவார் தலைவன். ஆனால் நேற்று வில் ஜாக்ஸ் ஒரு தரமான இன்னிங்ஸ் கம்பேக் பார்த்தோம். ராஜாத் பட்டிதர் அவன் 50 சரியான 50 சூப்பரான 50 நல்லா போட்டான். க்ரீனு கொஞ்சம் ரன் அடித்தான். புகை தட்டி தரும் 657 வந்து ஆர்சிபி நேற்று சூப்பர் சண்டே, பர்ஃபெக்ட் சண்டே. ஆர்சிபி நேற்று செமையான சண்டேங்க, சரியான சண்டே, சூப்பர் சண்டே ஃபார் ஆர்சிபி. சூப்பர் சண்டே, செம மேட்ச். ஆனால் வச்சு கீச்சிட்டாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். ஸோ நல்ல மேட்ச். லாஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருங்க. இப்போ இந்த வாரம் ஃபுல்லாக பிளே ஆஃப்ஸ் வாரம். இப்போ ஜிடி விசஸ் கேகேஆர் இன்ட்ரெஸ்டோட பார்க்கலான்னு பார்த்தா மழை அகமதாபாத்தில். தெரில, இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பார்க்குறேன். ஏன்னா மேட்ச் ஜெயிச்சு ஆரம்பிச்சுக்கிறாங்களா இல்லையான்னு. இந்த வாரம் ஃபுல்லாக பிளே ஆஃப்ஸு. ஆர்சிபி இந்த ஒரு மேட்ச் ஜெயிக்கணும், பெரிய ரன் ரேட்டில் ஜெயிக்கணும். ஆர்சிபி சிஎஸ்கேவும் அதே மாதிரி பெரிய ரன் ரேட்டில் ஜெயிக்கணும். ஆர்சிபி கூட ஜிடிக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது. லக்னோவுக்கு 2 மேட்ச் இருக்குது. சன்ரைசர்ஸுக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது. பஞ்சாபு மும்பை தான் இப்போதைக்கு அவுட்டு. மற்ற 8 டீமுமே இருக்கிறானுங்க, மொத்த 6 டீமுமே இருக்கிறானுங்க. ஸோ ராஜஸ்தான் கொல்கட்டா குவாலிஃபை ஆகிடுச்சு. ராஜஸ்தான் குவாலிஃபை ஆகிடும், கொல்கட்டா அன்னைக்கு குவாலிஃபை ஆகிடுச்சு சாட்டர்டேவோட. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர்சிபி, விட்றாதீங்கடா டே. ஈசாலா கப் நம்தே வா. ஈசாலா கப் நம்தே இல்லையா, உங்ககிட்ட தான் இருக்கு. நல்லா ஜெயிச்சிருங்க. இப்படி போய் அவனை தோத்திங்க இருக்குறாங்க. சரி, நல்லபடியாக ஜெயிச்சிருங்க ஆர்சிபி. கிளம்பல. அடுத்த வீடியோ சிஎஸ்கே மேட்ச்சுக்கு கொஞ்சம் எனர்ஜி வேணும். ஸோ பாய்.